குட் ஈவினிங். வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸ்ல வந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், வெஸ்ட் பெங்காலில் சைல்ட் மேரேஜ் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இது மாதிரி வந்து டாக்டிக் பண்ணாங்க, அதுக்கு ரிலேட்டாக வந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS1ல சொசைட்டி, GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS4ல எத்திக்ஸ் வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலராக டிஎன்பிஎஸ்சி எடுத்துகிட்டா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் சொசைட்டி, கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் வந்திருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? சைல்ட் மேரேஜ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு காமனான இஷ்யூஸ் தான். எஸ்பெஷலி வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்த இஷ்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட் படி முர்சிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து சைல்ட் மேரேஜ் இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருந்துச்சு, அது மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, வெஸ்ட் பெங்கால் ரீஜனில் பாவர்ட்டி, எஜுகேஷன் கம்மியாக இருக்கிறது, மைக்ரேஷன் இஷ்யூஸ். வெஸ்ட் பெங்கால் வந்து சவுத் சைடுக்கும் வந்து மைக்ரேட் ஆவாங்க. அப்புறம் பஞ்சாப் ரீஜனில் அக்ரிகல்ச்சர் ஒர்க் அது மாதிரி வந்து மைக்ரேட் ஆவாங்களே, அது ஒரு ரீசன். தென் சோசியல் கஸ்டம், இயர்லி மேரேஜ் வந்து அந்த ரீஜனில் வந்து அதிகமாகவே இருக்கும். பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன சொல்லியிருந்தான்னு பார்க்கலாமா? நம்ம சொன்ன முர்சிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து 7 கிராம பஞ்சாயத்து வந்து சைல்ட் மேரேஜ் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா, பெரம்பூர் அண்ட் அரியாராப்பூர் பிளாக்ல வந்து இருக்குது. எது மாதிரி சைல்ட் மேரேஜ் என் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உமன் லேட் பஞ்சாயத். நம்ம 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரிசர்வேஷன் இருக்கணும், உமனுக்கு வந்து 33%. அதனால் ஒரு பாசிட்டிவ் இது கிடச்சிருக்குன்னா இதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஸ்கூல் அவேர்னஸ், என்ஜிஓ வந்து சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைன் 1098, ஏதாவது சைல்டு மேரேஜ் இஷ்யூ ரிலேட்டடாக வந்து இந்த நம்பர் கால் பண்ணால் நிறைய வந்து மேரேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிவென்ஷன் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, போக்சோ ஆக்ட் 2012, இந்த ஆக்டும் வந்து சைல்டு மேரேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேஜரான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இதனால் என்ன சிக்னல்ஸ்னு எடுத்துக்கலாம்னா, கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் வந்து சோசியல் ஈவல்ஸ் வந்து கட் பண்ணும். அதாவது வந்து பாட்டம் லெவலில் பஞ்சாயத்து அவங்களுக்கெல்லாம் எம்பவர் வந்துருக்கும்ல, அதனால் வந்து பழைய கஸ்டம்ஸ் வந்து ஈவில்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் வந்து இது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸோட எஜுகேஷன், ஹெல்த், டிக்னிட்டியும் வந்து சைல்டு மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எக்ஸாமோட லிங்க் பண்ணால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5.3 வந்து சைல்டு மேரேஜ் வந்து 2013 வந்து என் பண்ணணும் இருக்கும். இதை வந்து இந்தியா ரீச் பண்ணுறதுக்கு இந்த பாட்டம் லெவல் அப்ரோச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ரோல் ஆஃப் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன் இன் சோசியல் ரிஃபார்ம். இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? The Prevention of Child Marriage Act 2006 primarily focused on current answer என்னன்னா ஆப்ஷன் சி, promoting solventation and enabling annulment of child marriage. செகண்ட் நியூஸ் கிளிப், வெனிசுலா கிரைசிஸ் வந்து இருக்கு, அதனால வந்து இந்தியன் எனர்ஜி செக்யூரிட்டி அது மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும், அது மாதிரி வந்து நியூஸ்ல வந்துருந்துச்சு. அது யூபிஎஸ் சிலபஸ் லிங்க் பண்ணால் GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், GS3 இந்தியன் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி டாபிக்கோட லிங்க் பண்ணலாம். சிமிலராக வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த யூனிட்டோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? வெனிசுலா கிரைசிஸ் அண்ட் இந்தியாஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஃபஸ்ட்டு வெனிசுலா கிரைசிஸ் எது மாதிரி பார்க்கலாமா? பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட்டும் சரி, அப்போசிஷன் பார்ட்டிஸும் சரி பவர்ஸ்க்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ஸும் வந்து மக்கள் வந்து யாருமே ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லவே இல்லை. எக்கனாமிக் கிரைசிஸ்னு எடுத்துக்கலாம். ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, இன்ஃப்ளேஷன் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு சில வீடியோவில் பார்ப்பீங்க, மக்கள் எல்லாம் வந்து பணத்தை வந்து சும்மா வந்து தெருவிலே வந்து தூக்கி வீசி எறிகிற மாதிரி கூட வீடியோஸ் வந்துருக்குல்ல, அதுதான் ஹை இன்ஃப்ளேஷன் வந்து காசு வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து இருந்துச்சு. ஆயில் டிபெண்டன்சி கண்ட்ரின்னு வெனிசுலான்னு சொல்லலாம். ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆயிடுச்சு, அதனால் வந்து இன்கமும் கம்மியாயிடுச்சு. ஷார்ட்டேஜ் ஆஃப் எசென்ஷியல் ஃபுட்டு, மெடிசன், எலக்ட்ரிசிட்டி, ஃபியூயல் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து லீவ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து எக்கனாமிக் இன்ஸ்டேபிளாக இருக்கா, அதனால் வந்து மைக்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சரௌண்டிங் கண்ட்ரிஸை சுற்றி ரொம்ப மைக்ரேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. க்ரைம் அண்ட் இன்செக்யூரிட்டி, க்ரைம் ரேட்டும் வந்து வெனிசுலாவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் சாங்ஷன், யூஎஸ் வந்து நிறைய வந்து சாங்ஷன் வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மற்ற கண்ட்ரியை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆகிடுச்சு. இதனால் ஓவராலாக பார்த்தா வெனிசுலா வந்து ரொம்ப கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நியூஸில் வந்து இந்த கீ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? வெனிசுலா வந்து க்ரூட் வந்து 0.3% தான் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுது, அதான் 2025. ஏன் வந்து இவ்வளோ லோவாக வந்து இது வந்து ஓபிஇசி கண்ட்ரி மெம்பராக இருந்தாலும் ஏன் லோவாக இது பண்ணால், யூஎஸ் வந்து சேங்ஷன் 2019 இது பண்ணிட்டாங்க. ஸோ வந்து வெனிசுலாக்கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டோம். 2013 கிட்டத்தட்ட 13 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணோம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவல் தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஏன் வந்து லிமிட்டட் இம்பேக்ட்னா, நம்ம சொன்னது தான் ஏற்கனவே, லோ இம்போர்ட் டிபெண்டன்சி ஆன் வெனிசுலா. வெனிசுலா ஆயில் வந்து ஹெவி க்ரூடாக இருக்கும், அதனால் வந்து ரிஃபைனர்ஸ் வந்து ரொம்ப ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து ரஷ்யாக்கிட்ட இம்போர்ட் பண்ணுறோம், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சாரி
வெஸ்ட் கண்ட்ரிஸ் சவுதி அவங்ககிட்ட வந்து இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். வெனிசுலா ஆயில் வந்து யார் வந்து மேட்ச்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா சைனா தான் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வெனிசுலா கான்ட்ரிபியூஷன் வந்து 3.5% ஆஃப் ஓபிஎஸ்சி கண்ட்ரிஸ். அதே குளோபல் லெவலில் சப்ளை பண்ணுறது ஜஸ்ட் 1% தான் பண்ணுறாங்க. இந்தியா இந்த இஷ்யூக்கு எது மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா, வெல் வெனிசுலா பீப்புள் வந்து வெல்பீயிங்காக இருக்கணும், சீக்கிரமே ரிகவரி ஆகணும். இதுக்கு வந்து டயலாக், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்தியன் சிட்டிசன் வந்து வெனிசுலாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதை வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் எம்பசி மூலமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்கேஸ் எது மாதிரி பார்க்கலாம்னா, எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஆயில் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, மற்ற எல்லா ஃபீல்டும் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்றத எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சேங்ஷன் வந்து யூஎஸ் பண்ணாங்களே, அதனால வந்து ஒரு கண்ட்ரி அது மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகலாம், அதுவும் எடுத்துக்கலாம். இந்தியாவோட பேலன்ஸ்டு ஃபாரின் பாலிசி அப்ரோச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஓபிஇசி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து லேகிங்காக இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் OPEC members. OPEC is a permanent informal organization. OPEC membership is open to any country with sustainable exporter of oil. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஏன்னா இது வந்து பர்மனெண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்து பாக்தாத் ஈராக்கில் வந்து ஃபோன் பண்ணாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணது வந்து 1960 5 கண்ட்ரிஸ்: ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா. அதர் கண்ட்ரிஸ்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கூட எக்ஸெப்ட் பண்ணலாம் இந்த இயர். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி ரிலேட்டடாக மினிஸ்டர் வந்து சலால் ரிசர்வர் அதனோட வந்துச்சு. யூபிஎஸ் சிலபஸ் லிங்க் பண்ணால் GS2 ஐஆர் கூடயும், GS3ல என்வரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ் சிலபஸ் எடுத்துட்டா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், ஜியாகிரஃபி, இந்தியன் எக்கனாமி, யூனிட் 5ல வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இஷ்யூஸ் என்னென்னா, இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா வந்து அப்னைஸ் பை இந்தியா. அது என்னன்னா டெம்பரரியாக வந்து இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா காஷ்மீர் அட்டாக் நடந்துச்சுல்ல, பால்காம் அட்டாக், அப்போ இருந்து இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் நியூஸில் வந்துச்சுன்னா, டீசல்ட்டிங் ப்ராசஸ் சலால் ரிசர்வரியில் பண்ண போகிறாங்க. அதாவது அதுதான் வந்துச்சு. கீ ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சலால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இது வந்து எங்கன்னு இருக்குன்னா சனம்ரவில் இருக்குது, ரைசி டிஸ்ட்ரிக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இது வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் பண்ணுறாங்க. டீசல்ட்டிங் ப்ராசஸோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, ரிமூவ் அக்குமுலேட்டர்ஸ். மணலெல்லாம் அடியில் தேங்கிடும்ல, தொடர்ந்து தண்ணி வந்துனே இருந்தாலும் கீழே பாட்டமில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது தான். இதனால் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் பண்ண முடியும், ஹைட்ரோ பவர் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கான்டெக்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஜனம் அண்ட் இந்துஸ் வாட்டர்ஸை வந்து டொமஸ்டிக் பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டினா என்னன்னு பார்த்துக்கலாமா? இது வந்து 1960 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் சென்டர் பண்ணாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதன்படி ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ரவி, பீஸ், சட்லஜ் இந்தியா வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே வெஸ்டர்ன் ரிவர் வந்து பாகிஸ்தானுக்கு தந்தாங்க, இந்துஸ், ஜலம், செனப். ஆனால் வந்து இந்த 3 ரிவர்லையும் வந்து இந்தியா வந்து ஹைட்ரோ பவர், நான் கன்சம்ப்டிவ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரீட்டியை வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணனால நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்தியா வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்ட் நியூஸ் அனலைஸ் வந்து நிறைய வீடியோ அது மாதிரி பார்த்துருக்கோம்ல. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் சிக்னலிங் டு பாகிஸ்தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் தராமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நம்மளுக்கு வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஃபெடரல் அண்ட் நேஷனல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிவைவல் வித்தவுட் நியூ டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். புதுசாக எதுவும் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல், ஆனால் ஓல்டாக இருக்க ஃபார்ம் எல்லாமே ரினியூ பண்ணி இந்தியா வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்கிட்ட இப்போ பர்மிஷன் இல்லாமல். இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் எ டிரான்ஸ் ஹிமாலயன் ரிவர்? ஜலம், சட்லஜ், கங்கா, ரவி. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, சட்லஜ். தென் எடிட்டோரியல் மாவோஸ்ட் ஃபைட் இது மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கு வந்துச்சு. யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூடயும், GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டி கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ் சிலபஸ் எடுத்தால் யூனிட் 2 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட், யூனிட் 5 கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டாபிக்ஸோட லிங்க் பண்ணலாம். மாவோயிசம் இன் இந்தியா கரண்ட்டாக வந்து எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாமா? மாவோயிசம் வயலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து கம்மியாச்சு 2010 கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயரில். அதே மாதிரி லெஃப்டிங் எக்ஸ்ட்ரீமிசம் இதான் மாவோயிசம் சொல்லணும்ல, அது அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து 2018 126 ஆச்சு. இப்போ 2025 ஜஸ்ட் 11 ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து 3 டிஸ்ட்ரிக்ஸ் தான் இன்னும் கரண்ட்டாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா பிஜப்பூர், நாராயண்பூர், சுக்மா. இது எங்கே இருக்குன்னா பஸ்டர் ரீஜியன்
சத்தீஸ்கட் ஸ்டேட்டில் இருக்குது. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மாவோயிஸ்ட் கிட்டத்தட்ட எண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒய் மாவோயிசம் டிக்ளைன் அது மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு அதுக்கான ரீசன் பார்க்கலாமா? ரிமோட் டெரெயின், அதாவது வந்து அவங்கள வந்து ஒரு அடர்ந்த காடு அது மாதிரி வந்து மெயினான சிட்டிஸ் அது மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து தண்டகாரண்யா ரீஜன், அதனால் வந்து கனெக்ட் பண்ண பீப்புள் கனெக்ட் பண்ண முடியல. அதனால் வந்து மாவோயிசம் வந்து ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெக்னிஷன் அண்ட் கவர்னன்ஸ் வந்து டெஃபிஷியன்ட் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கீமும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சரி, அவங்கள வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தென் ட்ரைபல் ஏலினேஷன்ஸ், ட்ரைபல் பீப்புள்னாவே வந்து செப்பரேட்டாக இருப்பாங்கள்ல. பிரிட்டிஷ் காலத்திலோட அந்த ட்ரைபல் ஏரியா வந்து அட்டாக் பண்ணுறது வந்து அவங்க அப்படியே லீவ் அவுட் பண்ணிட்டாங்க. நிறைய டிஃபீட் பண்ணது. அந்த பாலிசி வந்து அந்த கேரக்டர் வந்து கண்டினியூஸாக தான் இருந்துச்சு. ஜல், ஜங்கல், ஜமீன் அது மாதிரி சொல்லுவோம் அது. சரி, எது மாதிரி கேம் சேஞ்சர் மாவோயிஸ்டம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி கேம்ப்ஸ் இன் ரிமோட் ஏரியாஸ். அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி கேம்ப்ஸ்னால என்னென்ன இம்பேக்ட் ஆச்சுன்னா, செக்யூரிட்டி வந்து அந்த இடத்துல வந்து தொடர்ந்து இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன அட்டாக் ஆனாலும் உடனே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து மாவோயிஸ்ட் வந்து நம்ம வந்து வீக்காக இருக்கோம் அது மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டர் இன்டெலிஜென்ஸ், இந்த நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், சாஃப்ட்வேர் அது மாதிரி நிறைய இருக்குல்ல. அதனால் வந்து உடனே தகவல் தெரிஞ்சதுக்கும் எங்கெங்கே இருக்காங்க சேட்டலைட் மூலமாக மானிட்டர் பண்ணுறது அது மாதிரி நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணாங்க. ரோடு வந்து போட்டாங்க. மொபைல் கனெக்டிவிட்டியும் வந்து ஈஸியாக கனெக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கலெக்டர், தாசில்தார், பட்வாரி அவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து அந்த பீப்புள் கிட்டே வந்து கனெக்ட் பண்ணாங்க. நாங்கள் இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இவ்வளோ கவர்மெண்ட்டெல்லாம் இவ்வளோ ஸ்கீம் வந்து மற்ற ஏரியாவில் பண்ணுறாங்க, இதனால் டெவலப்மெண்ட் இவ்வளோ ஆயிருக்கு. அது மாதிரி அவேர்னஸ் கொடுத்ததுனால மக்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதனால் ரிசல்ட் என்னாச்சுன்னா சரண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுக்கே வந்து சரண்டர் ஆகிட்டா நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வந்து மணியாகவும் சரி, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் அது மாதிரி நிறைய தந்ததுனால சரண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கேடர்ஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டாங்க. ஃபண்டிங், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஆர்ம் ஆக்சஸ் இதனால் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட மாவோயிஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இந்தியாவில். வே ஃபார்வர்டில் எடிட்டோரியல் என்ன சஜஷன் சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் வாங்க. செக்யூரிட்டி சக்ஸஸ் மஸ்ட் பி ஃபாலோட் பை கவர்னன்ஸ், அதாவது பாதுகாப்புன்றது வெற்றி, அதிலிருந்து நிர்வாக வெற்றியாக மாற வேண்டும்ன்றாங்க. அதுதான் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே வந்து அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், ட்ரைபல் ரைட்ஸ் அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா கீ கான்ஸ்டியூஷன் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பெஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அதெல்லாம் இது பண்ணலாம். தென் 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல் இருக்குல்ல, அதில் சொன்ன எல்லா ரைட்ஸும் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ரீச் ஆனால் கூட சஸ்டைனபிளாக வந்து பீஸ் ஆகிறதுக்கு ஒரு வேவாக இருக்கும். ஃபோக்கஸ் ஏரியா என்னென்ன பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். தென் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். அவங்கள வந்து ஆர்மி அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணாமல் பேச்சுவார்த்தை மூலமாக இந்தியா வந்து ஃபாலோ பண்ணல பீஸ் அந்த பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணலாம். டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் வந்து இன்டகிரேட் பண்ணால் கூட வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொபோசல் என்னென்னா நம்ம விஸ்கித் பாரத், அதாவது வந்து டெவலப்டு கண்ட்ரி வந்து 2047 மாறும்னு சொல்கிறாங்களே, அவங்களும் வந்து அந்த மாவோயிஸ்ட் ஆப்பரேட்டான ஏரியாவும் வந்து அதுக்கு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் வந்து என்னென்னா இப்போ இருக்க மோதல் கட்டுப்பாட்டிலிருந்து பீஸ் அண்டு சமூக சேர்க்கை மூலமாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி என் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் பாஸ், நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாகவே 2025 வந்து 50+ எம்சிக்யூ கான்செப்ட் வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 2024 எக்ஸாம், 2023 எக்ஸாம்லும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணிவிட்டு
பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.